அனைவருக்கும் வணக்கம் அண்ட் அ வெரி ஹாப்பி வீக்கெண்ட். இன்னைக்கு அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ இந்தியாவில் அஃபோர்டபுள் லேப்டாப் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. அதோட தகவல் பார்த்துலாம். ரியல்மி 8 சீரிஸுடைய இன்னும் சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தெரிய வந்திருக்கு. ரெட்மி நோட் 10 5G இந்தியாவில் லான்ச் ஆக போகிறதா தெரியுது. எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 467ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்க டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ட்விட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற சோஷியல் மீடியா ஆப்ஸ் மாதிரி நிறைய அப்டேட்ஸ் கொடுக்கறதுல சில அப்டேட்ஸில் தான் இவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட் பட்டன். இதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ வரைக்கும் ரோல் அவுட் பண்ணல. அடுத்ததாக இவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்டூ சென்ட். இந்த ஃபீச்சரும் வந்து பெட்டா வெர்ஷனில் தான் இருக்குது, கூடிய விரைவில் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த அன்டூ சென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இனிமேல் ட்வீட் பண்ணிவிட்டு வந்து அதை வேண்டாம் அப்படிங்கும்போது வந்து திரும்பவும் அன்டூ பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபீச்சர் தான் ரோல் அவுட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ட்வீட் அனுப்பிச்சோன்னா கீழே வந்து உங்களுக்கு அன்டூ வரும். அதாவது இமெயிலில் நம்ம அனுப்புகிற மாதிரி வந்து அன்டூன்னு கீழே வரும். ஸோ அது வந்து ஒரு சின்ன டைமர் மாதிரி இருக்கும், அதை நம்ம செட்டிங் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 5 to 10 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்ம அன்டூ பண்ணுற மாதிரி வந்து அதை டைமிங் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புது ஃபீச்சர் கூடிய விரைவில் எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆக போகிறதா தெரியுது. பப்ஜி இந்தியாவில் போன வருஷமே லான்ச் பண்ணுறதா இருந்தது. அதுக்கப்புறம் பப்ஜி இந்தியாவில் வரவே வராது, நாங்கள் திரும்ப வரும், நாங்கள் அன்பேன் பண்ண மாட்டோம்னு நிறைய கான்ட்ரவர்ஷியல் விஷயங்கள் போயிட்டே இருந்தது. ஆனால் இப்போ கிராஃப்டனுடைய டெவலப்மெண்ட் மேனேஜர் வந்து இந்தியாவில் ஒரு கேமிங் ஷோ நடந்தது. அதாவது இந்தியன் கேமிங் ஷோ கான்ஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாருமே கேட்டது வந்து பப்ஜி வருமா வராதாங்கிறது தான். அந்த கான்ஃபரன்ஸில் அவங்க மென்ஷன் பண்ணது என்னென்னா 100% இந்தியாவில் பப்ஜியை கம்பேர் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அதை நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப் கொடுத்துருக்காங்க. இது மூலயமா பப்ஜி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இந்தியாவில் பப்ஜி வருதா வரலையான்னு. இந்தியாவில் ரிலையன்ஸ் ஜியோ வந்து கம்மி விலையில் லேப்டாப் கூடிய விரைவில் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இந்த லேப்டாப்புடைய பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா JioBook, இந்த பேரில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஜூன் 2021 இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த லேப்டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இவங்க வந்து ஒரு சைனீஸ் ஃபர்மோட கொலாப் பண்ணுறாங்க. ப்ளூ பேங்க் கார்பரேஷன் இவங்களோட தான் கொலாப் பண்ணி வந்து லேப்டாப் லான்ச் பண்ண போகிறதா தெரியுது. இதோட சில ஃபீச்சர்ஸும் ரிவீலாக இருக்குது. இந்த லேப்டாப்புடைய ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1366x768 ரெசல்யூஷன், ஸ்னாப்டிராகன் 665 சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இதோட ஓஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஓஎஸில் ஆண்ட்ராய்ட் 10 பேஸில் இவங்க லான்ச் பண்ணலாம். ஸ்டோரேஜ் வேரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4GB 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வரைக்கும் லேப்டாப்ஸ் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்கக்கூடிய எல்லா லேப்டாப்ஸை விட இவங்க கம்மி விலையில் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவோடைய ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் X60 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியாவில் பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங் ஆனது. இப்போ இதோட அஃபிஷியல் லான்ச்சும் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாத கடைசிக்குள்ளே இந்தியாவில் இந்த சீரிஸ் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை 2 ஸ்மார்ட் ஃபோன் தான் முதல்ல லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டீசரே ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ விவோடைய X60 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் சீரிஸ், இது கீழே X60, X60 Pro, X60 Pro Plus 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. மூணுமே ஸ்னாப்டிராகன் 888 ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது சைனாவில் லான்ச் ஆயிருக்கு. அங்கே வந்து இது 50,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் லான்ச் ஆச்சு. ஸோ பார்க்கலாம் இந்தியாவில் விவோ V60 சீரிஸ் ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனாக என்ன ப்ரைஸிங்க்கு இவங்க லான்ச் பண்ணுறாங்கன்னு. விவோடைய Y சீரிஸில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க, விவோ Y31s. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 700ல் இவங்க கொடுத்துருக்காங்க. மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவல் கேமரா 13 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் 8 மெகாபிக்சலோட 5000 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அப்ராக்சிமேட்டாக 20,000 வந்து சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ விவோடைய Y31s அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எடிஷன், இந்த பேரில் வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆயிருக்கு. நூபியாவுடைய கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் நூபியா ரெட் மேஜிக் 6 வந்து சைனாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஒரு சீரீஸாக லான்ச் பண்ணியிருக்காங்க. 3 ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க, நூபியா ரெட் மேஜிக் 6, அதுக்கப்புறம் 6 Pro, அதுக்கப்புறம் டிரான்ஸ்பரண்ட் எடிஷன். 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. மூணுமே ஸ்னாப்டிராகன் 888. ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 165 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. கூடவே கேமிங் ஸ்மார்ட் ஃபோன், அதனால உங்களுக்கு கூலிங் பேட் கொடுத்துருக்காங்க, ஷோல்டர் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இன்னோவேட்டிவ் கலர்ஸோடையும் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக், அதாவது ரெட் மேஜிக் 6 உங்களுக்கு 42,000 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து 50,000 வரைக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே ரெட் மேஜிக் 6 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000ல் ஆரம்பித்து 60,000 வரைக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே டிரான்ஸ்பரண்ட் எடிஷன் ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று 64,000, இன்னொன்று 73,000 இந்த ப்ரைஸ்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நூபியா ரெட் மேஜிக் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து சைனாவில் லான்ச் ஆயிடுச்சு. அது
பட் உள்ள ASUS தரப்புலேருந்தும் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போது. ASUS ROG 5 சைனாவில் முதல்ல, அதுக்கப்புறம் இந்தியாவில் மார்ச் 10 அன்னைக்கு லான்ச் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மாஸ்டர் லோ பெஞ்ச் மார்க் வந்து ரிவீல் ஆயிருக்கு. இதோட ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 9 lakhs மேலே இது ஸ்கோர் பண்ணியிருக்கு. ஸோ இது வரைக்கும் எந்த ஸ்மார்ட் ஃபோனுமே ஸ்கோர் பண்ணாத அளவுக்கு வந்து ASUS உடைய கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் ஸ்கோர் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இதுவும் நூபியா ரெட் மேஜிக் மாதிரி உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 888 அதோட கூலிங் பேட்ஸ் இருக்குது, ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டை தான் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கும்போது நூபியா ரெட் மேஜிக் மாதிரி இதுவும் காஸ்ட்லியாக தான் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10 ப்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் பெஸ்ட் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ கூடிய விரைவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நம்ம இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி இது குளோபலாக லான்ச் ஆனால் அதே ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்லுக் எப்போவுமே இன்ஃபினிக்ஸ் நல்லா தான் கொடுப்பாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் அப்படி தான் இருக்குது. இது 6000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. சிப் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ஹீலியோ G35 லான்ச் ஆகலாம் அப்படின்றது. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 10,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இன்ஃபினிக்ஸ் உடைய இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ரியல்மி உடைய C சீரீஸில் ரியல்மி C21 மலேசியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆகிடுச்சு. ஆல்ரெடி நம்ம பார்த்த ஸ்பெசிஃபிகேஷன் தான். மீடியாடெக் ஹீலியோ G35 IPS LCD பேனல், ட்ரிபிள் கேமரா, 13 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், 5000 mAh பட் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 10 தான் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்லுக் எல்லாம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 8000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து மலேசியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ரியல்மியுடைய 8 சீரிஸ் கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஆல்ரெடி வந்து ரீட்டைல் பாக்ஸஸே வந்து டீஸ் பண்ணிட்டாங்க. இதில் ரியல்மி 8 அண்ட் 8 ப்ரோ ரெண்டுமே 4G ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணுறாங்க. ஒரு வேரியண்ட் அதாவது ரியல்மி 8 ப்ரோவில் மட்டும் 5G வேரியண்ட் இவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இன்னும் சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தெரிய வந்திருக்கு. ரியல்மியுடைய 8 சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ப்ரோ வந்து 4500 mAh பேட்டரியோட கூடவே வந்து ரியல்மியுடைய லேட்டஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ் Realme UI 2.0 இது லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு டீசரும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட ரியல்மியுடைய 8 சீரிஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் இந்தியாவில். மோட்டோரோலா அவங்களுடைய G சீரீஸில் இந்தியாவில் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறது ஆல்ரெடி டீசர்ஸ் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த 2 ஸ்மார்ட் ஃபோன் G10 G30 அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி இதுக்கான அஃபிஷியல் டீசரும் ரிவீல் பண்ணிட்டாங்க. லான்ச் டேட்டும் ரிவீல் பண்ணிட்டாங்க. எஸ், லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மார்ச் 9 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. அதோட வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இதுக்கான லேண்டிங் பேஜ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ மோட்டோரோலாவுடைய இந்த பட்ஜெட் கேட்டகரி அண்ட் என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு தெரியுது. ஒப்போவுடைய Poco X3 சீரிஸ் வந்து சைனாவில் லான்ச் ஆகுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதோட அவுட்லுக் நம்ம பார்த்துட்டோம். இது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ணுறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச்சுக்கு முன்னாடி இதோட ப்ரைஸஸும் ரிவீலாக இருக்குது. ஒப்போவுடைய Find X3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்ராக்சிமேட்டாக 60,000 ப்ரைஸ் செக்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ ரொம்பவே காஸ்ட்லியாக தான் இந்த சீரிஸ் எப்போவுமே லான்ச் ஆகும். இப்போவும் அப்படி தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. சாம்சங் அவங்களுடைய A சீரிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இந்தியாலையும் வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. இந்த லைன் அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து A52 A72 இந்தியாவில் லான்ச் ஆகலாம். மார்ச் இல்லைனா ஏப்ரலுக்குள்ளே இவங்க லான்ச் பண்ணலாம்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5Gயா 4Gயான்னு தெரில. பட் இந்தியாவில் இது கூடிய விரைவில் லான்ச் ஆகுது. பட் இப்போ தெரிய வந்திருக்க தகவல் என்னென்னா இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுடைய பாக்ஸில் வந்து சார்ஜர் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பொதுவாக வந்து உங்களுக்கு ப்ரீமியம் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து சார்ஜர் இல்லாமல் எல்லா பிராண்டும் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்லேயே வந்து சார்ஜர் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கூடிய விரைவில் சாம்சங்கை பார்த்துட்டு மற்ற பிராண்ட்ஸும் வந்து இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ சார்ஜர் இல்லாமல் தான் சாம்சங்குடைய A52 A72 லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ரெட்மியுடைய Note 10 சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 3 ஸ்மார்ட் ஃபோனுமே 4G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. பட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, குளோபல் லான்ச்சும் வந்து நடந்தது. அதில் 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நேற்றே நம்ம டெக் நியூஸில் பார்த்துருந்தோம். ஸோ ரெட்மியோடைய இந்த Note 10 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆக போகிறதா இப்போ தகவல் வெளியாக இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக இதோட மாடல் நம்பர் வந்து இந்தியாவில் பிஸ் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ பிஸ் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங் ஆயிருக்கு. பட் இதோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோ பிராண்டிங் கீழே லிஸ்டிங் ஆயிருக்கு. ஸோ ரெட்மி Note 10 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோவுடைய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக வந்து ரீபிராண்ட் ஆகலாம். இன்னும் சொல்ல போனால் போக்கோவுடைய M சீரிஸில் போக்கோ M3 ப்ரோவாக கூட இவங்க லான்ச் பண்ணலாம். ஸோ போக்கோ M3 ப்ரோ ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, போக்கோ பிராண்டு கீழே அடுத்ததாக லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போக்கோ F3லையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. போக்கோ X3 ப்ரோலையும் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் போக்கோ X3 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றே ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம். 4G ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸ்னாப் ட்ராகன் 855+ இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட்டே ரிவீல் ஆயிருக்கு. எஸ், இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து மார்ச் 15 அன்னைக்கு லான்ச் ஆக போகிறதா வந்து ஒரு ரூமர் டேட் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஸோ மார்ச் 15 அப்படின்னு இவங்க சொல்லும்போது இது இந்தியாவில் லான்ச் ஆக போதா இல்லைனா
குளோபலாக லான்ச் ஆக போதான் தெரியல. பட் போக்கோ X3 Pro உடைய லான்ச் மார்ச், அதாவது மிட் ஆஃப் மார்ச்சில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, சைனாவில் லான்ச் ஆன ரெட்மி K40 சீரிஸ் தான் இந்தியாவில் ரீபிராண்ட் ஆகி போக்கோ கீழே லான்ச் ஆகும் அப்படின்னு பார்த்துருந்தோம். இன்னும் சொல்ல போனால் போக்கோ F2 லான்ச் ஆகும்னு பார்த்துருந்தோம். ஆனால் இப்போ தெரிய வர்றது என்னென்னா, சைனாவில் லான்ச் ஆன ரெட்மி K40 சீரீஸில் ரெட்மி K40, K40 Pro எல்லாமே வந்து ரீபிராண்ட் ஆகி போக்கோ F3 வந்து குளோபலாக லான்ச் ஆகலாம். பட் இந்தியாவில் வந்து இது மீ சீரீஸ் கீழே லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இன்னும் சொல்ல போனால் வந்து ரெட்மி K40 அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீ 11X, அதுக்கப்புறம் K40 Pro வந்து மீ 11X Pro, அதுக்கப்புறம் K40 Pro Plus அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீ 11i இந்த பேரில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்தியாவில் இது மீ சீரீஸ் கீழே லான்ச் ஆகலாம், குளோபலாக தான் போக்கோ கீழே லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சோர்சஸ் மூலியமாக தெரிய வருது. அடுத்ததான் எனக்கு பேடிஎம் கார்டர்ஸ்க்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். ரிலையன்ஸ் ஜியோ லான்ச் பண்ண போகிற லேப்டாப்புடைய பேர் என்னன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே #technicalchennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கார்டர்ஸ்க்கான கேள்விக்கான பதில் ஓப்போ பேண்ட் ஸ்டைல். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ரிஷத். கங்க்ராச்சுலேஷன் ரிஷத். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.